தற்போது பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. மாநாடு நடந்து முடிஞ்சாலும் அது குறித்த சர்ச்சைகள் இன்னும் முடிவடையாம இருக்கு. இந்த மாநாடு குறித்த வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்க இந்த மாநாடு குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார்? அதை தாண்டி நான் ஒரு அஜித் ரசிகன் தான். ஆனா விஜய் நான் திரையில பாக்குறேன். திரையில இருக்கிற மாதிரியே தான் இருப்பாரா, கலர் அவ்வளவு கலரா இருப்பாரா, உயரம் அவ்வளவு உயரம் இருப்பாரா, அதே மாதிரி இருப்பாரான்னு பார்ப்பதற்காக வந்த கூட்டம் தான் பிரம்மாண்டமான கூட்டம். இந்த மாநாட்டுல கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள்னு அனுமதி இல்லைங்க. மற்றபடி யாருனாலும் மாநாட்டுக்கு வரலாம். இந்த மாதிரியான அடக்குமுறைகளை எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு கட்சி மீது விமர்சனம் வைக்கலாம், எதிர்கட்சியா இருக்கும் பொழுது தம்மை எதிர்த்து பேசும் பொழுது. ஆனா இது போன்ற அடக்குமுறைகளை எப்படி பாக்குறீங்க? இப்போ ஒரு 4-5 நாளா ஒரு நியூஸ் வைரல் ஆகிட்டே இருக்கு. தளபதி அவர்கள் அவரோட பாதுகாவலர்கள் இல்ல, நான் இதை நீங்க கேள்வி கேட்டு சொல்ற அளவுக்கு நான் ஒரு பெரிய செய்தியா பார்க்கல. இது ஆளுங்கட்சி எப்போதுமே புதுசா வரக்கூடிய கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய வழக்கமான நெருக்கடி தான். ஏன் நாம் தமிழ் கட்சி சந்திக்காத நெருக்கடியா? 51 மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார். 1000க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை மேற்படிப்புக்கு அனுப்பி இருக்கிறார். சூர்யாவால் முடிந்ததை ஏன் விஜய் செய்யல? துறை சார்ந்து நலிவடைந்த கலைஞர்கள் இது போல தையல் மிஷின் வாங்கி கொடுப்பது, இயந்திரங்கள் வாங்கி கொடுப்பது, இது போல வாங்கி கொடுப்பது செய்யறாரா இல்லையா? அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, KPY பாலா உண்மையான கதாநாயகன். திரு சீமான் அவர்கள் கிறிஸ்தவர்களுடனான ஒரு கேள்வி கேட்பு கூட்டத்தை நடத்தினார். அந்த கூட்டத்துல சில கிறிஸ்தவர்கள் சீமான் அவர்களுக்கு எதிராக சில விஷயங்களை பேசியிருந்தாங்க. பைபிளை நல்லா படிச்சுட்டு வாங்கன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வச்சிருந்தாங்க. அந்த கூட்டத்துல என்னதான் சார் நடந்துச்சு? அது என்னன்னா, அன்புதான் பிரதானம்ல கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது ஏசு சாட்டையால கிடைச்சாரு. இப்படிதான் இது. முதல்ல பிரஸ் மீட்டே நான் நடத்த மாட்டேன், நீங்க கேள்வி கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியாதுன்னு ஓடி போகிற சில கட்சி தலைவர்களுக்கு மத்தியில நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் திருப்பூர் சுடலை அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். தற்போது பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. மாநாடு நடந்து முடிஞ்சாலும் அது குறித்த சர்ச்சைகள் இன்னும் முடிவடையாம இருக்கு. இந்த மாநாடு குறித்த வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்க இந்த மாநாடு குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்ல, முதல்ல இது வெற்றிகரமான 2வது மாநாடு அப்படிங்கிறதே நான் மாறுபடுறேன். என்ன அப்படின்னா, விக்கிரவாண்டியில் கூடிய கூட்டம் என்பது நமக்கு தெரியும். அங்க கூடிய கூட்டம் உண்மையிலேயே அவங்க ஒரு 10 லட்சம் 15 லட்சம் சொல்லி கணக்கு சொல்றாங்க. குறைந்தபட்சம் ஒரு 6-7 லட்சத்துக்கு மேல இருக்கும் அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஆனா மதுரையில கூடிய கூட்டம் அதுல ஒரு 10 விழுக்காடு 15 விழுக்காடு கூட்டம் தான் இருக்குமே ஒழிய அவ்வளவு பெரிய எண்ணிக்கையில இல்ல. முதல்ல அதுவே குறைவு. நான் போன நேர்காணல சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில மாநாடு போட்டாரு, இவ்வளவு கூட்டம் கூடியது. நம்ம நிகழ்ச்சியில தான் பேசியிருந்தேன். இவ்வளவு கூட்டம் கூடியது, இனி அடுத்து 2வது மாநாடுக்கு இவ்வளவு கூட்டம் கூடுமான்னு கேட்டா கூடாது அப்படின்னு நம்ம தொலைக்காட்சியில நான் முன்னாடியே பதிவு செஞ்சிருந்தேன். அதுதான் நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா, அங்க வந்தவர்கள் விஜயை பார்ப்பதற்காக வந்தவன் கள்ளக்குறிச்சியில முதல் தடவை பார்த்துட்டான். 2வது தடவை மறுபடியும் மதுரையில பார்ப்பதற்கு அவ்வளவு ஆர்வத்தோட வருவானான்னு கேட்டா வரமாட்டான். நான் இப்ப மறுபடியும் ஒரு செய்தியை பதிவு செய்யறேன். 3வது மாநாட்டை விஜய் அவர்கள் திருச்சியில போட்டாலும் சரி, கன்னியாகுமரியில போட்டாலும் சரி, கொங்குமன் கோவையில போட்டாலும் சரி, எங்கு போட்டாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இப்ப வந்த கூட்டத்துல பாதி கூட்டம் தான் வரும், பாதி தான் வரும். ஏன்னா நம்ம அரசியல் புரிதலோட இவர் என்ன பேச போறாரு, என்ன கருத்து சொல்ல போறாரு, நிகழ்கால பிரச்சனைக்கு என்ன தீர்வை முன்வைக்க போறாரு, இவர் வந்தா என்ன செய்ய போறாருன்னு கேட்பதற்காக வந்த எண்ணிக்கை சொற்பம் தான். அதை தாண்டி நான் ஒரு அஜித் ரசிகன் தான். ஆனா விஜய் நான் திரையில பாக்குறேன். திரையில இருக்கிற மாதிரியே தான் இருப்பாரா, கலர் அவ்வளவு கலரா இருப்பாரா, உயரம் அவ்வளவு உயரம் இருப்பாரா, அதே மாதிரி இருப்பாரான்னு பார்ப்பதற்காக வந்த கூட்டம் தான் பிரம்மாண்டமான கூட்டம். அப்ப அந்த கூட்டம் உங்களுக்கு வாக்கா மாறுமான்னு கேட்டா மாறாது. விஜய் ரேம்பாக் வந்தாரு, ரேம்பாக் போய் திரும்பி போனதுமே கூட்டம் கலைஞ்சிருச்சு. அவன் கிளம்பிட்டான். ஏன்? அவன் பேச்ச கேட்க வரல, விஜய பார்க்க வந்தான். அதனாலதான் அரசியல் புரிதல் இல்லாம நீங்க கிரீஸை தடவுனாலும் நான் கிரீஸை சட்டையை வச்சு அழிச்சிட்டு நான் மறுபடியும் ஏறி வருவேன் அப்படின்பதெல்லாம் அதைத்தான் காட்டுது. அதனால இது வெற்றிகரமான மாநாடு அல்ல. இது முதல் செய்தி. 2வது, மாநாடு போட்டு ஒரு கட்சியினுடைய தலைவர் தன் தொண்டர்களிடத்துல தன்னுடைய கட்சிக்காரர்களிடத்துல பேசுகின்ற போது அதை பேசுவதை கூட வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை விஜய்ங்கிற தன்னுடைய பெயரையும் கூட பார்த்து நான் ஸ்கிரிப்ட் பார்த்து தான் பேசுவேன் அப்படிங்கிறது இது என்ன புரிதல்? இது என்ன பக்குவமான அரசியல்? யோசிச்சு பாருங்க. நீங்க இது ஒரு சினிமா படம் எடுக்கும்போது ஒரு டைரக்டர் ஹீரோ கிட்ட நீங்க வர்றீங்க, 3 ஸ்டெப் முன்னாடி நிக்கிறீங்க, இங்கதான் கேமராவோட மார்க் நிற்கும், இடது பக்கம் திரும்பி வில்லனை பார்த்து கோவமா ஒரு டயலாக் பேசுறீங்க, வலது பக்கம் திரும்பி ஹீரோயினை பார்த்து ரொமான்டிக்கா ஒரு லுக் விடுறீங்க அப்படின்னு டைரக்டர் சொல்லி கொடுக்கறத அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை வாங்கி வச்சுட்டு பிரேக் டைம்ல கேரவான்ல உட்காந்துட்டு ஹீரோ திரும்ப அதை மக்கட் பண்ணிட்டு அந்த கேமரா முன்னாடி செஞ்சு காமிப்பாங்க. அது போல படத்தை போலவே கட்சியினுடைய மாநாட்டையும் இந்த பக்கம் திரும்பணும், இந்த பக்கம் நீங்க பேசணும், இந்த பக்கம் கையை தூக்கணும்,
அப்படின்னு சொல்லி கொடுத்து இத்தனை செய்வது. வருடங்கள் அரசியல் அனுபவம் வாய்ந்த நம்மளுடைய முதல்வரை இப்ப வரைக்கும் துண்டுச்சீட்டை பார்த்து தான் பேசுறாரு. அப்போ அரசியலுக்கு புதுசா வருகை தந்திருக்க விஜய் வந்து துண்டுச்சீட்டு பார்த்து பேசுறதுல தப்பு எதுவும் இல்லையா? துண்டுச்சீட்டு பார்த்து பேசுவது தவறில்ல. ஆனால் அதுக்கு நீங்க இந்த இடத்துல இந்த கையை தூக்கி இவ்வளவு கோபமாக பேசணும் அப்படிங்கறதுலாம் நீங்க இந்த உணர்வோட நீங்க பேசணும் அப்படின்னு விஜய்க்கு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்கன்னா இந்த உணர்வை நீங்க கடத்துனீங்கன்னா தான் மக்கள் வந்து உங்களை ரசிப்பாங்க, உங்களுக்கு வாக்குகளா மாறும்னு சொல்லி கொடுப்பது தானே. இது சொல்லி கொடுத்து வருவதா? இது என்ன திரைப்படமா? 200 கோடி போட்டு 400 கோடியை வந்து திருப்பி எடுக்கிறதுக்கு இது என்ன திரைப்படமா, சினிமா துறையா? இது அரசியல் இல்லையா? நீங்க பார்த்து படிப்பதுல எந்த தவறும் இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும். என்னென்ன செய்ய போறீங்க திட்டங்கள் வரிசையா, அல்லது திமுக ஆட்சி என்னென்ன செய்யல, என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, அதை பட்டியலா கையில வச்சுக்கிட்டு பார்த்து பேசுவது என்பது இயல்பானதுதான். ஆனால் இது போல செய்வதெல்லாம் வந்து கேலி கூத்தாகத்தான் இருக்குது. ஆனா ஒண்ணு, கள்ளக்குறிச்சியில எடுத்த பயிற்சியை விட மதுரைக்கு கூடுதலான நாட்கள் பயிற்சி எடுத்திருக்கிறார் விஜய் அப்படிங்கிறது அந்த அவருடைய பேசின விதத்துல தெரியுது. ஏன்னா வந்து கள்ளக்குறிச்சியை விட கொஞ்சம் நல்லாவே தான் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு. ஒரு நபர் வந்து என்ன பவுன்சர்கள் தூக்கி எறிஞ்சாங்க அப்படின்னு புகார் கொடுக்கற விஜய் மேல வந்து புகார் கொடுத்திருக்காரு. இன்னொரு நபர் அந்த புகார் வந்து பொய்யான புகார், என்னுடைய அம்மாவை வந்து ஒருத்தவங்க மிரட்டி இந்த மாதிரி புகார் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இவங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்த்தா திமுகவினர் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த மாதிரியான அடக்குமுறைகளை எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு கட்சி மீது விமர்சனம் வைக்கலாம் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது, தம்மை எதிர்த்து பேசும் பொழுது, ஆனா இது போன்ற அடக்குமுறைகளை எப்படி பாக்குறீங்க? இப்போ ஒரு 4-5 நாளா வந்து ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆகிட்டே இருக்கு. தளபதி அவர்கள் வந்து அவரோட பாதுகாவலர்கள் வந்து இல்ல, நான் இதை நீங்க கேள்வி கேட்டு சொல்ற அளவுக்கு நான் ஒரு பெரிய செய்தியா பார்க்கல. இது வந்து ஆளுங்கட்சி எப்போதுமே வந்து புதுசா வரக்கூடிய கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய வழக்கமான நெருக்கடி தான். ஏன் நாம் தமிழ் கட்சி சந்திக்காத நெருக்கடியா? எவ்வளவு நெருக்கடி! கட்சி ஆரம்பிச்ச காலத்துல ஒரு உன்னா சிறை ஏன்னா தடை அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான அடக்குமுறைகள், எண்ணெயை விடுவது, ஒரு கூட்டத்தில் பேசினா உடனே வழக்க போட்டு சிறையில தள்ளுவது, இது போல எத்தனையோ அச்சுறுத்தலும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். அதனால இது இயல்பானது தான். ஆனால் அது தவறானது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஜனநாயகப்படி ஒரு கட்சி வந்து களத்துல நிற்பதற்கான வாய்ப்பை ஆளுங்கட்சி வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அது இல்லை அப்படின்னா அது தவறுதான். ஆனால் இதை இவ்வளவு பூதாகரமாக இவ்வளவு பேசு பொருளாக மாற்ற வேண்டிய தேவையில்லை. அதை தாண்டி களத்துக்கு வந்திருக்கிற விஜய் சரியானவரா, அவர் தேர்ந்தெடுப்பதற்கு தகுதியானவரா அப்படிங்கிறத பேசுறதா நான் முக்கியமா பாக்குறேன். அந்த வகையில விஜய் வந்து சரியானவரான்னு கேட்டா இல்ல, இந்த களத்திற்கு அவர் தகுதியானு கேட்டா இல்ல. அதுக்கு எங்கிட்ட 100 காரணங்கள் இருக்கு. நான் அதை பேசணும்னு விரும்புறேன். புரியுதா உங்களுக்கு? இப்ப இன்னைக்கு வந்து நாங்க வந்து அதை செய்வோம் இதை செய்வோம்னு பேசுகிற திரு விஜய் அவர்கள், இத்தனை ஆண்டு காலமாக நீங்க தமிழ்நாட்டில் தானே இருந்தீங்க மிஸ்டர் விஜய், இங்க தானே இருந்தீங்க, 30 ஆண்டு காலமா இருந்தீங்க இல்லையா? இந்த மக்களுக்கு நீங்கள் செஞ்சது என்ன? இதுவரை செஞ்சது என்ன? ஒண்ணும் இல்ல. நடிகர் சூர்யான்னு ஒரு நடிகர், சிவகுமாருடைய பையன், நடிகர் சூர்யா அவர்கள் விஜய் அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான நடிகரா, அதிகம் சம்பளம் வாங்குகின்ற நடிகரா, திரைப்பிரபலமான நடிகரான்னு கேட்டா இல்ல. ஆனால் அந்த சூர்யா தான் சினிமாவில் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல இருந்து ஒரு பகுதியை எடுத்து அகரம் அறக்கட்டளைங்கிற பேர்ல எத்தனையோ பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். 51 மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார். 1000க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை வந்து மேற்படிப்புக்கு அனுப்பி இருக்கிறார். சூர்யாவால் முடிந்ததை ஏன் விஜய் செய்யல? இதுவரைக்கும் நீங்க ஏன் செய்யல? அவருடைய தம்பி கார்த்தி உழவன் அறக்கட்டளைங்கிற பேர்ல அவருடைய சினிமா வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு அவர் முடிஞ்ச பங்களிப்பு செய்யற, விவசாயத்துக்கு பங்களிக்கிறாரு. நீங்க செஞ்சீங்களா மிஸ்டர் விஜய்? செஞ்சீங்களா? எல்லாவற்றிற்கும் மேலாக குறைந்தபட்சம் தான் சார்ந்திருக்கின்ற, தன்னை வளர்த்து இவ்வளவு பெரிய திரை வெளிச்சத்தை கொடுத்த சினிமா, அந்த சினிமாவில் உங்களோடு நடித்த சக நடிகர்கள், சக தயாரிப்பாளர்கள் வறுமையால பட வாய்ப்பு இல்லாம நோய் நொடி வந்து நொடிஞ்சு போய் கடைசி நேரத்துல எனக்கு உதவி தேவைப்படுதுன்னு கேட்கிறப்ப வார்த்தைக்கு வார்த்தை பேசுறீங்க. 200 கோடியை விட்டு வந்தோம், 200 கோடியை விட்டு வந்தோம்னு, விட்டுட்டு வந்ததே 200 கோடின்னா அப்ப பிடிக்க நினைக்கிறது எத்தனை கோடி? கேள்வி வருதா இல்லையா? அப்ப 200 கோடி இப்போ ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குகின்ற திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டாம், தமிழ் மக்களுக்கு செய்ய வேண்டாம், உங்கள் துறை சார்ந்த சினிமா துறையில நலிஞ்சு வரக்கூடிய யாருக்காவது செஞ்ச ஒரு உதவி உங்களால சொல்ல முடியுமா? ஒன்று. அப்ப தன்னுடைய சொந்த துறைக்கே செய்யாத திரு விஜய் அவர்கள் மக்களுக்கு எப்படி செய்வார்? இதே மண்ணில சென்னையில ஓகி புயல் வந்தது, வார்தா புயல் வந்தது, தானே புயல் வந்தது, கஜா புயல் வந்தது, சுனாமி வந்தது, கொரோனா வந்தது. இதில் ஏதாவது ஒன்றுக்கு விஜய் 1 கோடி கொடுத்தார், 2 கோடி கொடுத்தார், சொல்ல முடியுமா உங்களால? சொல்ல முடியுமா? KPY பாலான்னு ஒரு தம்பி, சின்ன பையன், அவருடைய சம்பளம் அதிகபட்ச சம்பளம் 5 லட்சம் ரூபாய் இருக்குமா? அதிகபட்சமே அவ்வளவுதான். அந்த சம்பளத்துல 80 விழுக்காடு பணத்தை எடுத்து தாய் தந்தை இல்லாத பிள்ளைகள், கஷ்டப்படுற பிள்ளைகள், துறை சார்ந்து நலிவடைந்த கலைஞர்கள், இது போல தையல் மிஷின் வாங்கி கொடுப்பது, இயந்திரங்கள் வாங்கி கொடுப்பது, இது போல வாங்கி கொடுப்பது செய்யறாரா இல்லையா? அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, KPY பாலா உண்மையான கதாநாயகன், உண்மையான கதாநாயகன். ஏன்னா தாங்கிட்ட வந்து 200 கோடி சம்பளம் வாங்குறேன், ஆனா நான் கிள்ளி கூட கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கும், நான் வாங்குறதே 20 லட்சம் தான், அதை நான் 10 லட்சத்துக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிறதும் வித்தியாசம், ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்ப KPY பாலா தான் உண்மையான கதாநாயகன். அவருக்கு இந்த மண்ணுக்கு களத்துக்கு வருவதற்கான தகுதி இருக்குதே ஒழிய விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு?
அப்ப நீங்க 30 வருஷமா கேட்டாங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க வந்து மக்கள் இயக்கத்தின் மூலமா வந்து, மக்கள் இயக்கம் தானே அது பேரு, ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கத்தின் மூலமா நாங்க அப்ப இருந்து 2009 நாங்க கலெக்டி கம்பு நட்டோம், புடுங்கி புல்லு நட்டோம் பாங்க. உண்மைதான். ஆனால் அதுல ஒரு பைசா கூட விஜயனுடைய காசு இல்லை. புரியுதா உங்களுக்கு? நான் விஜய் ரசிகனா இருப்பேன், நான் அந்த என் பகுதிகளில் நாங்க கொஞ்சம் காசு போட்டு மக்களுக்கு உதவி செய்யுமே, அப்படிதான் அதை எடுத்துக்க முடியுமே ஒழிய விஜய் நேரடியாக செய்த உதவின்னு ஏதாவது ஒன்று உங்களால சொல்ல முடியுமா? அப்ப இது எதையுமே செய்யாத திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்த உடனே நான் மனித புனிதராயிட்டேன், நான் வந்து மக்களுக்கு வந்து செய்ய போறேன் அப்படிங்கறத எப்படி ஏத்துக்க முடியும்? விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தார், அவருக்கு கூடிய கூட்டம் கள்ளக்குறிச்சியில் விஜய்க்கு கூடியதை விட 2 மடங்கு கூட்டம். அவர் வெறும் நடிகர் என்பதற்காக கூடிய கூட்டம் அல்ல, மாறாக அவர் எப்ப நடிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்தாரோ அப்போது இருந்து அந்த தேமுதிகவுடைய அந்த அலுவலகத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் எந்த நேரம் போனாலும், இப்போது போனாலும் அங்க போனா எதையாவது சாப்பிடலாம், சுட சுட ஏதாவது ஒன்று எப்போதும் இருந்து கொண்டே இருக்குங்கிறத வந்து இப்போ இல்ல 30 வருஷமா விஜயகாந்த் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அந்த தேமுதிக அலுவலகம் வந்து ஐயா விஜயகாந்தை புதைக்கப்பட்டதனால அது கோவிலோ இல்லையோ தெரியாது, இத்தனை பேருக்கு வயிறார சாப்பாடு போட்டதனாலே அந்த அலுவலகம் கோவில் தான். அப்ப அதனால் அவர் களத்துக்கு வந்த போது அவரை பார்க்க 15 லட்சம் பேர் கூடுனா, அவர் உங்களை மாதிரி ஸ்கிரிப்ட் வச்சுட்டு பார்த்தெல்லாம் பேசல, இயல்பா வெள்ளந்தியா பேசினார். எனக்கு எதுக்குங்க பணம்? விஜயகாந்த் பேசினார், எனக்கு எதுக்குங்க பணம்? அரசியலுக்கு வந்தேன், நான் சினிமாக்கு வந்தேன், எனக்கு நல்லா சம்பாத்தியம் பண்ணிட்டேன், எனக்கு 2 ஆம்பளை பசங்க தான், அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க, நான் இந்த களத்துக்கு வந்துட்டேன், மக்களுக்காக வந்துட்டேன், ஜெயிச்சா ஜெயிக்கிறேன், இல்லையா கஞ்சிக்கு வழி இல்லையா, இவ்வளவு பேர் எனக்காக கூடியிருக்கீங்க, உங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் ஒவ்வொரு நாள் வந்து எனக்கு என் பொண்டாட்டிக்கும் சொல்ல விட மாட்டீங்களான்னு கேட்டார். அது எவ்வளவு எளிமையான வார்த்தை, புரியுதா உங்களுக்கு? அது இங்கிருந்து வந்த வார்த்தை இல்லை, இங்கிருந்து வந்த வார்த்தை. அதனால் மக்கள் அவரை கொண்டாடினார்கள். முதல் தேர்தலிலே சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தார்கள், அடுத்த தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவராக மாற்றி பார்த்தார்கள். அந்த விதி, அந்த ஃபார்முலா விஜய்க்கு பொருந்துமான்னு கேட்டால் கட்டாயம் பொருந்தாது. இத்தனை விஷயங்கள் விஜயகாந்த் குறித்து நீங்க சொன்னாலும் இதற்கு முன்னாடி அவர் உயிரோட இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் அதுதான் வரேன். அதுதான் அம்மா பிரேமலதா அம்மா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு திடீர்னு விஜயகாந்த் எடுத்து என்னுடைய அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் மேடையில வந்து முழங்க தெரிஞ்ச உங்களுக்கு வாழ்வுக்கு போகலனாலும் ஒருத்தன் வீட்டு சாவுக்கு போகணும். புரியுதா உங்களுக்கு? தமிழர் பண்பாடு அது. எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, உங்க வீட்டு நல்லதுக்கு நான் வராம இருக்கலாம், ஆனா கெட்டதுன்னா கண்டிப்பா வந்து நிக்கணும். அப்படி உங்களை முதல்ல உங்களை கூப்பிட்டு வந்து உங்க அப்பா சொன்னாருங்கிறதுக்காக உங்களை கொண்டு வந்து உங்களோட வந்து கூட நடிச்சு, அண்ணனாக நடிச்சு உங்களை ஒரு ஆளாக்கி விட்டு இன்னைக்கு இத்தனைக்கும் காரணமாக இருந்த திரு விஜயகாந்த் அவர்கள் கடைசி காலத்துல உடம்பு சரியில்லாம இருந்தப்ப ஒரு நாள் போய் பார்த்திருக்க வேண்டாமா? அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாத, தன்னை ஆளாக்கிய விஜயகாந்திற்கே நன்றி விசுவாசம் இல்லாத விஜய் இந்த நாட்டுக்கு வந்து விசுவாசமா இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது! இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? வெக்கம் இல்லாம பேசுறீங்க. எம்ஜிஆர் படத்தை வைக்கிறீங்க, இன்னைக்கு எம்ஜிஆர் படத்தை, எம்ஜிஆருடைய கால் தூசுக்கு வருவாரா விஜய்? ரிக்ஷாக்காரன் ஒரு படம் எம்ஜிஆர் நடிக்கிறாரு, அப்ப அவருக்கு சம்பளம் 5 லட்சம். படப்பிடிப்பு முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாரு, கார்ல போகும்போது சோன்னு மழை பெய்யுது, ஒரு ரிக்ஷா தொழிலாளி வந்து மலையில நனைஞ்சுக்கிட்டே அதை இழுத்துட்டு போறாரு. பக்கத்துல இந்த அதிகாரி கிட்ட எம்ஜிஆர் கேட்கிறாரு, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரிக்ஷாக்காரங்களுக்கும் வந்து மலையில நனையாம இருக்கிறதுக்கு ஒரு மலை கோட், ரெயின் கோட் வாங்கி கொடுக்கணும்னா எவ்வளவு தேவைப்படும்னு கேட்கிறாரு. ஒரு 5 லட்ச ரூபா இருந்தா வாங்கி கொடுத்தா, அந்த அதிகாரி சொன்ன உடனே ரிக்ஷாக்காரன் படத்துல நடிச்சதுக்கு வாங்கிய சம்பளம் 5 லட்சத்தை அப்படியே தூக்கி வந்து அந்த ரிக்ஷாக்காரங்களுக்கு கொடுத்த மனிதர் வந்து எம்ஜிஆர். அவர் படத்தை வைப்பதற்கெல்லாம் உங்களுக்கு தகுதி இருக்கா மிஸ்டர் விஜய்? சொல்லுங்க பாப்போம். சொந்தமா வாங்கின காருக்கு வரி கட்ட துப்பு இல்ல, நீதிமன்றம் கூப்பிட்டு தலையில கொட்டு வச்சதுக்கு அப்புறம் போய் மன்னிப்பு கேட்டு போய் வரி கட்டுறீங்க. அந்த வரி பணம் யாருடைய பணம்? நம்முடைய பணம். அத்தனை கோடி போட்டு உங்களால கார் வாங்க முடியுது வெளிநாட்டுல இருந்து. வரி குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் இருக்குமா? அந்த பணத்தை நீங்க கட்டினீங்கன்னா அது மக்களுக்கு தானே வரப்போகுது. அரசு கிட்ட வரி கட்டுறீங்க, அரசு அந்த பணத்தை எடுத்து சாலை வசதி, நீர் வசதி, மின்சார வசதி செஞ்சு கொடுக்க போகுது. அப்ப மக்களை நேரடியாக ஏமாற்றிய திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு நான் வந்தா ஊழல் ஆட்சியை தடுப்பேன், லஞ்ச ஊழலை ஒழிப்பேன்னு சொல்வதை இது ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்குதா? அப்ப இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு திரு விஜய் அவர்களுக்கு தகுதி இல்லை. அதனால இது வந்து மக்களுக்கு ஒன்றும் புரியாமலாம் இல்லை. மக்கள் ஒன்றும் அவ்வளவு முட்டாள்கள்லாம் கிடையாது. உங்களை பார்ப்பான், கை தட்டுவான், விசில் அடிப்பான், நேரில் படத்துல பார்க்கறத விட நல்லா இருக்காருப்பா அப்படிம்பா, எல்லாம் செய்வான். ஓட்டு போட மாட்டான். எல்லாவற்றுக்கும் மேலாக 15 வருஷமா நாங்க களத்துல நிக்கிறோம். 15 வருஷமா நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டுல இந்த இத்தனை போராட்டத்துல, இந்த போராட்டத்துல நாம் தமிழ் கட்சி வரல, சீமானன் பேசல, சீமானன் இதுக்கு ஒண்ணுமே குரல் கொடுக்கல, ஏதாவது ஒன்று உங்களால சொல்ல முடியுமா? அப்ப 15 வருஷமா தொடர்ச்சியாக எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த மண்ணில் அந்த பிரச்சனையை எங்க சொந்த பிரச்சனையா நினைச்சு நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். வழக்கு வாங்கியிருக்கிறோம், சிறைக்கு போயிருக்கிறோம், இவ்வளவு அடக்குமுறை சந்திச்சிருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட நாங்கள் இருக்கின்ற போது எங்களை தாண்டி விஜய்க்கு எப்படி வாக்கு போகும் நீங்க நினைக்கிறீங்க?
உறுதியாக கூட்டம் கூடுமே ஒழிய வாக்கு விழாது. அது 26 தேர்தல் முடிவுல கட்டாயம் தெரியும். திரு சீமான் அவர்கள் கிறிஸ்தவர்களுடனான ஒரு கேள்வி கேட்பு கூட்டத்தை நடத்தினாரு. அந்த கூட்டத்துல சில கிறிஸ்தவர்கள் வந்து சீமான் அவர்களுக்கு எதிராக சில விஷயங்களை பேசியிருந்தாங்க. பைபிளை நல்லா படிச்சுட்டு வாங்கன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வச்சிருந்தாங்க. அந்த கூட்டத்துல என்னதான் சார் நடந்துச்சு? அது என்னன்னா, அன்புதான் பிரதானம்ல கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது ஏசு சாட்டையால் அது கிடைச்சாரு. இப்படிதான் இது. முதல்ல வந்து பிரஸ் மீட்டே நான் நடத்த மாட்டேன், நீங்க கேள்வி கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியாதுன்னு ஓடி போகிற சில கட்சி தலைவர்களுக்கு மத்தியில சில பேர் பிரஸ் மீட் கேட்டோம்னா அதுக்கு முறைப்படி பதில் சொல்ல தெரியாம பத்திரிகையாளரையே திட்டிட்டு போகக்கூடிய டிஆர் பாலு போன்ற ஆட்கள்லாம் இருக்கக்கூடிய நாட்டுல சொந்த கட்சியில ஒரு அரங்கத்தை எடுத்து இதை சார்ந்து நாங்கள் விவாதிக்க விரும்புகிறோம், மக்கள்கிட்ட தான் நாங்கள் பேச விரும்புகிறோம், நீங்கள்லாம் வாங்க, உணவு ஏற்பாடு பண்ணி அதுக்கான வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து கையில் மைக்கையும் கொடுத்து ஒரு தலைவன் வந்து மேடையில் ஏறி வந்து நின்றுக்கிட்டு அவங்கள உட்கார வச்சு நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு சொல்லுகிற இந்த ஜனநாயக மாண்பு, இந்த ஆளுமை தன்மை தமிழ்நாட்டிலேயே அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இது முதல் செய்தி. அதை தாண்டி அதுல உண்மையிலேயே வந்து சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனையில உங்களுடைய பார்வை இப்படி இருக்குது, இது சரியானது தானா, ஏன் இது அப்படி இருக்க கூடாதுங்கிற ஒரு ஆரோக்கியமான விவாதமா அது நடந்திருக்கணும். ஆனால் சில பேர் வந்து மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள், நமக்கு எதிரான சித்தாந்தம் கொண்டவர்கள் உள்ள வந்துட்டாங்க. நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியாது. கேள்விகள் கேட்டாங்க. ஆனா என்ன அப்படின்னா வந்து அண்ணன் வந்து அங்க பிரசங்கம் செய்வதற்காக போகல. புரியுதா உங்களுக்கு? நீங்க எல்லாம் கிறிஸ்துவ மதத்தை ஏத்துக்குங்க, அது அருமையான மதம் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் செய்வதற்காக போகல. இரண்டாவது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மத போதகரும் கிடையாது. அவர் அந்த மக்களிடத்துல வந்து அவங்க கூடிய பிரச்சனையை பேசதான் போனது. அதை திசை திருப்புற விதமா அவங்க நடந்துக்கிட்டாங்க. அதுல ஒன்றும் பேசக்கூடிய அளவுக்கு ஒன்றும் பெரிய செய்தி இல்லை. அது என்ன கேள்வி சார் அவங்க கேட்டாங்க? அதுதான் ஆர்வமா இருக்கு நம்மளுக்கு. அந்த காட்சிகள்ல பார்க்கும்பொழுது சமூக ஊடகங்கள்ல சரியா கேட்கல. சோ அவங்க என்ன கேட்டாங்க, என்ன அவரு சரியா படிக்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். நான் அந்த நிகழ்ச்சிக்கு நான் போகல. நானும் உங்களை மாதிரி இதுல தான் பார்த்தேன். நான் நம்ம அண்ணன்மார்கிட்ட கேட்ட போது என்ன தெரிஞ்சது அப்படின்னா வந்து, நீங்க மேற்கோள் காட்டுற சில வசனங்கள் வந்து அந்த வசனத்தினுடைய இதை வந்து தவறாக சொல்லிடுறீங்க, அதோடைய பொருளை தவறாக சொல்லிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதாகவும், நம்ம அதுக்கு தான் என்ன சொன்ன பதில் வந்து, நான் அதுக்காக வரல, நாம வந்து கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு தமிழர் இனத்தின் ஒரு வேறொரு வழிபாட்டு முறையை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் நீங்க, அதனால நம்ம இது குறித்து தான் பேச வந்திருக்குமேங்கிறத வெளிப்படுத்தினாரு. இதுல இது விவாதிக்கிற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய செய்தியா நம்ம பார்க்கல. தமிழக அரசியல் களம் குறித்த நிறைய விஷயங்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.